بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وسخر لكم الليل والنهار والشمس والقمر والنجوم مسخرات بأمره إن في ذلك لآيات لقوم يعقلون. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த வார தஃசீர் வரை சூரா அன்-நஹல் தேனி என்கிற அத்தியாயத்தினுடைய 11 வசனங்கள் பார்த்தோம். முந்தைய தஃசீர்களில் அல்லாஹ் தஆலா அவனால் இந்த அவனுக்கு வழங்கப்பட்ட மனித சமுதாயத்திற்கு அவன் புரிந்த மிகப்பெரிய வாழ்வாதாரங்களை, அவனால் புரியப்பட்ட மிகப்பெரிய நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொன்னான். முதலில் வானங்களை பூமியை படைத்ததை எல்லாம் சொன்னான். அதற்கு பிறகு கால்நடைகளை படைத்ததை சொன்னான். கால்நடைகளில் உங்களுக்கு தேவையான பலன்கள் இருப்பதாக, கால்நடைகளிலிருந்து நாம் சாப்பிடுகிறோம் என்றும் அதன் மூலம் நமக்கு அலங்காரம் என்றும், சுமக்க முடியாத சுமைகளை எல்லாம் அந்த கால்நடைகள் உங்களுக்காக சுமந்து செல்லுகிறது, அது இல்லாவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய சிரமப்பட வேண்டியது இருக்கும் என்றெல்லாம் சொன்னான். அதற்கு பிறகு கழுதை, கோவேரி கழுதை, குதிரை போன்றவற்றை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்ததை சொன்னான். வானத்திலே இருந்து மழை பொழிந்ததை, அதிலே இருந்து உங்களுக்கு குடிதண்ணீர் கொடுத்ததை, அதிலே இருந்து விளைச்சலை கொண்டு வந்து சாப்பிடும் தாவரங்களையும் கனி வகைகளையும் நமக்கு தந்ததாக சொன்னான். இப்படியே வரிசையாக என்னவெல்லாம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பெரிய பெரிய அருட்கொடைகளோ அதையெல்லாம் சொன்னான். அவைகளெல்லாம் வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பலன் தரும் படைப்புகள். அந்த வரிசையில் இப்போது அல்லாஹ் சொல்ல வருவது சூரா அன்-நஹல் அத்தியாயத்தினுடைய 12, 13, 14 3 வசனங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்போம். வஸஹர லக்குமுல் லைல வன்-நஹார் வஷ்-ஷம்ஸ வல்-கமர். இரவையும் பகலையும் உங்களுக்காக அவன் வசப்படுத்தி கொடுத்தான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தான். வன்-நுஜூமு முஸخّராத்தும் பிஅம்ரி. நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் வசப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يعقلون. இவற்றிலெல்லாம் அறிவுடைய கூட்டத்தாருக்கு அத்தாட்சிகள் உண்டு. وما ذرأ لكم في الأرض. இன்னும் பூமியிலே உங்களுக்காக அவன் படைத்தான். முக்தலிஃபன் அல்வான். நிறங்கள் மாறுபட்ட பல்வேறு படைப்புகளை பூமியிலே அவன் உங்களுக்காக படைத்தான். இதிலேயும் இன்ன ஃபீ ذلك لآية لقوم يذكرون. நல்லுபதேசம் பெறக்கூடிய கூட்டத்தாருக்கு இதிலேயும் படிப்பினை உண்டு. وهو الذي سخر البحر. அவனே உங்களுக்கு கடலையும் வசப்படுத்தி கொடுத்தான். லிதக்குலு மின்ஹு லஹ்மன் தரியா.
ஒரு புதிய இறைச்சியை அந்த கடலிலே இருந்து மீனை நீங்கள் சாப்பிடுவதற்காக நீங்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை அந்த கடலிலே இருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். கப்பல் அந்த கடலிலே கிழித்து செல்லக்கூடியவைகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். வலிதபுதபூமின் ஃபத்லிஹி, அவனுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காகவும், வலஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் என்கிற இந்த ஆயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுமார் 5-6 பொருட்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். முதல்ல ஒன்று இரவு பகல், அடுத்து சூரியன் சந்திரன், அடுத்து நட்சத்திரங்கள், அடுத்து நிறங்கள் மாறுபட்டிருக்கக்கூடிய பூமியின் படைப்புகள், அதை அடுத்து கடல். இதுவெல்லாம் அவனால் வழங்கப்பட்ட வேறு யாராலும் தர முடியாத வாழ்வாதாரங்கள். மனிதர்களும் செய்ய முடியும் என்ற மாதிரியான உள்ள செய்திகள் எதுவுமே இங்கே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளாக இங்கே சொல்லுவது சூரியன், சந்திரன், இரவு பகல், நட்சத்திரங்கள், நிறங்கள் மாறுபட்ட உலகத்தின் பல்வேறு படைப்புகள், அடுத்து கடல். இது எல்லாவற்றிலேயும் மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி, குறிப்பாக ஒரே ஒரு இறைவனுடைய பிரம்மாண்டமான இயக்கம் இதில் இருக்கிறது என்பதை சொல்ல வருவதுதான் இந்த நஹல் அத்தியாயத்தினுடைய இந்த வசனங்களின் நோக்கம். இந்த படைப்புகளில் மனிதர்களுக்கு துளியும் தொடர்பில்லை. சூரியன் தனது ஓடுபாதையிலே ஓடுவதற்கு மனிதன் தேவையில்லை. சந்திரன் தனது வெளிச்சத்தை பூமிக்கு தருவதற்கு மனித குலம் தேவையில்லை. சொல்ல போனால் இந்த பெரும் படைப்புகளின் பக்கமெல்லாம் மனிதன் தேவையாக இருக்கிறான். இது இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. சூரியன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. சந்திரன் இல்லாமல், இரவு பகல் வராமல் ஒரு மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. அந்த வரிசையில் அல்லாஹ் எந்த படைப்பெல்லாம் ஆக பிரம்மாண்டமான படைப்போ, மனித குலத்திற்கு அப்பாற்பட்டு ரப்பினால் மட்டும் எது தர முடியுமோ அவைகளை பற்றி மாத்திரம் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் பேசுகிறார். அதுல முதல்ல சொல்றது அல்லைலு வன் நஹார், இரவும் பகலும் கரெக்டா வருது, மாறி மாறி வருது. துனியா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இது மிகச் சரியாக போகும். இரவும் பகலும் ஒரு காலத்திலேயும் இரவு பகல் அமைப்பில், ஓட்டத்தில், அதனுடைய திசைகளில் எந்த குளறுபடியும் இதுவரையும் வந்ததில்லை. இல்ல அந்த நாட்டுல பூராமே பகலா போச்சாமா, இரவா போச்சாமா, நேற்று அங்க பகல் வரலையாமா, இங்க இன்னைக்கு இரவு வரலையாமா, எந்த காலத்திலும் கியாமத்து வரைக்கும் அப்படி ஒரு பேச்சே வராது. இரவையும் பகலையும், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவான். யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுல் நஹார ஃபில் லைல். இரவை பகலிலே நுழைக்கிறான், பகலை இரவிலே நுழைக்கிறான். முரண்பாடான ரெண்டை உள்ள நுழைக்க முடியாது. கருப்புல வெள்ளை, வெள்ளையில கருப்புன்னா இரவு முடிகிற போது, பகல் முடிகிற போது இரவு நுழைந்து கொள்ளும், இரவு முடிகிற போது பகல் நுழைந்து கொள்ளும். ஒன்றுக்கொன்று தொடர்படியாக வரும். இந்த இரவும் பகலும் யதஆகபானி என்று சொல்லுவார்கள், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்திலும் இவைகளின் இயக்கத்தில் ஒரு சின்ன தொய்வு கூட ஏற்பட்டதில்லை. இரவும் பகலும் குர்ஆனின் பல்வேறு இடங்களில் இதை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார். வலல்லைலு சாபிகுன் நஹார், இரவு பகலை முந்தாது, பகல் இரவை முந்தாது. அந்த ஓட்டம் எல்லாம் பிக்ஸ்டாக இரவையும் பகலையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றேன், இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இந்த வசப்படுத்தி கொடுக்கறதுன்னா, ஒரு இரவு இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்கன்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. குல் அரஐதுமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா வன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா.
ஒருவேளை பூமி ஃபுல்லாவே இரவாவே போயிடுச்சு, உலகம் பூரா. அல்லாஹ் கேட்கிறான், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிதியா, உங்களுக்கு பகலுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து தருவது யார்? யார் கொண்டு வந்து தர முடியும்? அடுத்த ஆயத்து, ரைத்துமுன் நஹார சர்மத்தன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்கனூன ஃபீஹி. ஒருவேளை பூமி முழுக்க பகலாக போய்விட்டது, இரவே வரலன்னு வைங்களேன், உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய இரவை உங்களுக்கு கொண்டு வந்து தர வேறு யாராவது இறைவன் உண்டா? அல்லாஹ் கேட்கிறார். ரொம்ப இறைவனுடைய வல்லமையை பறைசாற்றுகிற, அவனுடைய ஆற்றலை எடுத்து சொல்லக்கூடிய அபாரமான குர்ஆனுடைய வசனங்கள் இதெல்லாம். இரவை கொண்டு வருவது யார்? பகலை கொண்டு வருவது யார்? ஏதாவது ஒன்று நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வேற யாராவது வழி இருக்கா? அதுவும் படைப்பு எல்லாமே ரப்புடைய தேர்ந்த படைப்பு. என்ன செய்யறான் தெரியுமா? இந்த தப்சீர்கள்ல, இந்த ஆயத்துகள்ல எல்லாருமே வருது. சஹர லக்குமுல் லைல லிராஹத்திக்கும் வ சஹர லக்குமுன் நஹார லிமஆஷிக்கும். இரவை நீங்கள் ஓய்வு பெற, நிம்மதி பெற இறைவன் படைத்தான். பகலை நீங்கள் இயங்கவும் உங்கள் வாழ்க்கைக்காக உழைக்கவும் பகலை தந்தான். ரெண்டுக்குமே தனித்தனி நோக்கம் இருக்கிறது. உலகத்துல எல்லா படைப்புக்கும் ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில இரவு படைக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? இரவு ஓய்வெடுக்க வேண்டும், இரவு படுத்து தூங்க வேண்டும். உங்களுக்கு ஓய்வுக்காக அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனுடைய வார்த்தை லிதஸ்குனு, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக இரவை கொடுத்தான். இரவு உழைப்பதற்கானது அல்ல, ஓய்வெடுப்பதற்கானது. பகல் என்பது ஓய்வெடுப்பதற்கானது அல்ல, அது உழைப்பதற்கானது. லிமஆஷிக்கும். இது ரப்புடைய ஏற்பாடு. நாம இன்னைக்கு துன்யாவில் எக்கச்சக்கமான வியாதிகளும் உடல்நிலைகளும் குளறுபடிகளும் எல்லாம் நடக்கிற காரணமா என்ன தெரியுமா? இரவை பகலாக்க முயற்சிப்பது, பகலை இரவாக்க முயற்சிப்பது. இந்த பகலை நைட்டாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ என்னவோ தெரியாது, ஆனா இரவை பகலாக்க முயற்சி செய்கிறார்கள். இயற்கைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு இது எதிரானது. பல முறை இதற்கு முன்னாலும் தப்சீர்கள் சொல்லியிருக்கோம். யாராவது ஒருவர், நான் இரவு முழுக்க வேலை செஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பகல்ல தூங்கிக்குவேன், நான் இரவுல வேலை செஞ்சுக்குவேன்னா, இரவு தூக்கத்தை நீங்கள் பகல் முழுக்க தூங்கினாலும் அது ஈடு செய்ய முடியாது. இது ரப்பனுடைய படைப்பின் அமைப்பு. நம்ம நினைச்சுக்கிறது இது சரியாயிரும் அப்படின்னு. இரவின் ஒரு தூக்கம் ஏறத்தால் பகலுடைய 5 மணி நேரம் தூக்கம் ஈடாகவே ஆகாது. அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரவை ஒரு இடத்துல இல்லை, குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருது. இரவை நீங்கள் நிம்மதி பெறவும் ஓய்வு பெறவும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா மிகச்சரியாக இரவு ரொம்ப நேரத்திலேயே தூங்கி அதிகாலையில் எழக்கூடியவர்கள் மாத்திரம் இருந்த அப்படி ஒரு சூழ்நிலை உலகம் முழுவதும் இருந்த காலத்தில் இன்றைக்கு இருப்பது போல பெருவியாதிகள் கிடையாது. இன்றைக்கு இருப்பது போல பெரிய போராட்டங்கள் இதுவெல்லாம் கிடையாது. சீதோஷ்ண நிலை மாறுபாடுகள் சம்பந்தமாக இதெல்லாம் கிடையாது. இரவு உறங்குவதற்காக, பகல் செயல்படுவதற்காக. பகலில் நீண்ட உறக்கம் அதுவும் சரிபடாது. பகல் முழுக்க தூங்குறது, பகலை இரவாக்க முயற்சித்தல் கூடவே கூடாது. அதுல நிம்மதியும் கிடைக்காது. பகலுடைய நீண்ட தூக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பின்னால் நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல முடியாது. இரவுல தூங்கி எந்திரிச்சு நிம்மதியா இருக்கிற மாதிரி பகல் இருக்காது. பகல்ல அதனாலதான் நீங்க ஹதீஸ்னு எல்லாம் பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா, எங்கேயுமே பகல் தூக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் லொஹருக்கு முன்போ அல்லது லொஹருக்கு பின்போ சிறிது நேரம் தூங்குவார்கள்னு வருது. அதுக்கு கைலூலா அப்படின்னு பேரு. கைலூலா என்றால் சிறு தூக்கம். அதை சிறு தூக்கம்னு கூட அதுக்கு தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரம்
வேலை எதுவும் செய்யாம ஓய்வா படுத்திருக்கிறது, அதுக்கு பேர் கைலூலா. கைலூலால தூக்கம் அவசியம் இல்லை, தூங்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இப்ப பொதுவா ஒரு 12 to 1 அல்லது 2 to 3 தூங்குற பழக்கம் இருக்குன்னு வைங்களேன். அவங்க எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ இன்னைக்கு தூங்காம போயிட்டேன் அப்படி தூங்கணும்ன்றது அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம அப்படி இந்த கிடையை போடுறதுமாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி படுத்து கிடக்கிறது, அவ்வளவுதான். வேலைகள் செய்யாமல் இருத்தல். அது எப்படி சொல்றீங்க நீங்க? மத்தியானம் கொஞ்ச நேரத்துல அது தூங்குனாங்கன்னு நல்ல வருது, தூக்கம் தானே அது அப்படின்னு. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்துல என்னவெல்லாம் இருக்கும்னு பேச போறப்போ 19வது ஜுஸுனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு வார்த்தை சொல்றான் சொர்க்கத்தை பத்தி. என்ன சொல்றான் தெரியுமா? வஅஹ்ஸனு மகீலா அப்படிங்கிறான். வஅஹ்ஸனு மகீலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைலூலா என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கத்துல அழகிய இடம் சொர்க்கம் தான். ஆனா சொர்க்கத்தில் தூக்கம் இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சஹாபி கேட்டார், அஃபி ஜன்னத்தி நௌமுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்துல தூங்க முடியுமான்னு கேட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அவருக்கு நல்லா தூங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் போல தெரியுது. சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கணும்னா நல்லா தூங்க முடியுமான்னு அவர் கேட்டிருக்காரு. அஃபி ஜன்னத்தி நௌமுன் யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வன்னௌமு அஃபுல் மௌத் லா மௌத ஃபில் ஜன்னா. தூக்கம் என்பது மவுத்திலேயே சின்ன மவுத்து. அது நிரந்தர மவுத்து, பெரிய மவுத்து எல்லாத்துக்கும் தெரியும். தூக்கம்ங்கிறது சின்ன மவுத்து. சொர்க்கத்துல எந்த மவுத்தும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னா சொர்க்கத்துல தூக்கம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் கைலூலாவின் அழகிய இடம்ங்கிறான். அப்ப என்ன தெரியுதுன்னா, கைலூலா என்று சொல்லக்கூடிய பகல் நேரத்தினுடைய உறக்கம் என்பது கண்ணை மூடி ஆழ்ந்த நித்திரை செய்யணும்னு அவசியம் இல்லை. குரட்டை வர்ற அளவுக்கெல்லாம் தூங்கணும்னு அவசியம் இல்லை. சிறிது நேரம் ஓய்வெடுத்தல். மற்றபடி ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதாக ஹதீஸ்கள்ல இல்லை. எனவே பகல் என்பது உழைப்பதற்காகவும் சம்பாதிப்பதற்காகவும் வாழ்க்கை சாதனங்களை திரட்டி கொள்வதற்காக உழைப்பதற்காக உள்ளது. இரவு என்பது ஓய்வெடுப்பதற்காக உள்ளது. நாம் இன்றைக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லி இரவை பகலாக்கினாலும் விளங்காது, பகலை இரவாக்கினாலும் விளங்காது. இந்த இரவும் பகலும் கரெக்டா வர்றதுக்கு 2 தேவை. ஒண்ணு அஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும். தொடர்ந்து அதையும் சொல்லிடுவான் அதே ஆயத்துல. இரவை வசப்படுத்தி கொடுத்தான், பகலை வசப்படுத்தி கொடுத்தான், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுத்தான். இந்த பகல் நமக்கு கரெக்டா வரணும்னா சூரிய ஓட்டம் கரெக்டா இருக்கணும். இரவு நமக்கு கரெக்டா வரணும்னா சந்திரனுடைய ஓட்டம் கரெக்டா இருக்கணும். ரெண்டும் சுத்திக்கிட்டே இருக்குதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இல்ல என்ன சுத்தனது வச்சாலும் சுத்த வச்சாலும் உலகத்துல தோன்றிய 1000 வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள், எத்தனை தலைமுறைன்னு தெரியல. துனியாவுக்கு எத்தனை வயசுன்னு கரெக்டா சொல்ல முடியாது. எந்த சமுதாயத்துக்கும் வயசே தெரியல. துனியா தோன்றி எவ்வளவு நாள் ஆனது தெரியல. நம்மளா சும்மா ஹிஜ்ரியில இந்த கணக்கு போட்டு ஒரு 1400 சொல்றோம், கிபின்னு ஒரு கணக்கு போட்டு 2024ங்கிறோம். துனியா தோன்றி எவ்வளவு காலம் ஆச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம்னு யாரும் சொல்ல முடியுமான்னா கன்ஃபார்மா ஒருத்தருனாலையும் சொல்ல முடியாது. எனவே துனியாவுக்கு எத்தனை வயசுன்னு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு வருடங்களை கடந்திருக்கக்கூடிய துனியாவில் ஒரு நாள் கூட சூரியனுடைய இதுவும் மிஸ் ஆனதில்லை, ஓட்டமும் சந்திரனுடைய ஓட்டமும் மிஸ் ஆனதில்லை. அதனுடைய டைமுக்கு கரெக்டா அது வந்துருது, இதோட டைமுக்கு இது கரெக்டா வருது. மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாமே காலப்போக்கில் மாறிவிடும். நம்ம என்னத்தை உருவாக்குனாலும் சரி, கொஞ்சம் லேட்டா வருதுன்னு வைங்களேன், சும்மா ஒரு கற்பனைக்கு இன்னைக்கு சூரியன் 6 மணிக்கு வரல, 7:30 மணிக்கு வருவோமா அப்படின்னா துணியா என்னத்துக்கு ஆகிறது? இன்னைக்கு நைட்டு மகிழ்வுல வர முடியல, இன்ஷால்லா இஷாவுலையோ அல்லது நைட்டு 10 மணிக்கோ இரவு ஸ்டார்ட் ஆகுமாமா அப்படின்னு சொன்னா என்னத்துக்கு ஆகிறது? உலகம் தோன்றிய நாளில இருந்து இந்த ஓட்டம் மாறவில்லை.
இந்த சந்திரன் ஓடிட்டே இருக்கும். இந்த சூரியன் வந்து முடிகிறப்ப சந்திரன் ஸ்டார்ட், சந்திரன் முடிகிறப்ப சூரியன் ஸ்டார்ட். இப்ப என்னன்னா ஒண்ணு இன்னொன்னு முந்தாதுக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நம்ம அடிக்கடி ஓதுற யாசீன் சூரா, லஷம்சு யபகிலஹா அன் துத்ரிகல் கமர். சூரியன் சந்திரனை முந்தவே முடியாது, முந்தவும் கூடாது. லஷம்சு யபகிலஹா அன் துத்ரிகல் கமர். அடுத்த வார்த்தை வலல்லைலும் சாபிகுன் நஹார். இரவு பகலையும் எனவே முந்தாது. இரவின் ஓட்டமும் சரியா இருக்கும். சூரியன் சந்திரனை முந்த முடியாது, சந்திரன் சூரியனை முந்த முடியாது. வலல்லைலும் சாபிகுன் நஹார். இதெல்லாம் சொல்ற ரப்பு சொல்றான், குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். ஒவ்வொன்றும் அதனுடைய ஓடு பாதையில சரியா போயிட்டு இருக்குங்கிறான். அந்த ஓடு பாதையில, அதாவது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், எவ்வளோ இதா போகணும், என்ன ஃபாஸ்ட் வழியில, அதாவது எத்தனையோ கோலங்கள், இதையெல்லாம் கடந்து போறப்ப எங்கேயும் முட்டுறதில்லை, உரசுறது இல்லை, விபத்து இல்லை. ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலம், அது வந்து சரியா சுத்துது. கொல்லும் தீ பழக்கி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது அப்படியே சுத்தி வரும், திரும்ப இது சுத்தி வரும். முன்னாடியும் பின்னாடியும் கரெக்டா சுத்தி வந்தா, இந்த தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, திருப்பி போட்டாலும் அதே மாதிரி வரும். விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. விகட கவிய இப்படி படிச்சாலும் விகட கவி, இப்படி படிச்சாலும் விகட கவி. இந்த சூரியன் சந்திரனை சொல்ற இடத்துல இப்ப நம்ம சொன்னோம் இல்ல, இரவு பகலை முந்தாது, பகல் இது தனியா ஓடும், அது தனியா ஓடும். இந்த இடத்துல அல்லாஹ் வைக்கிற வார்த்தை யாசீன் சூரால குல்லுன் ஃபீ ஃபலக்கின். இந்த குல்லுன் ஃபீ ஃபலக்கி இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் தான், இப்படி படிச்சாலும் குல்லுன் ஃபீ ஃபலக்கின் தான். நீங்க எடுத்து மட்டும் ஜபர் ஜேரெல்லாம் எடுத்துட்டு எழுதுங்க, குல்லுன் ஃபீ ஃபலக்கின். திரும்ப இப்படி பின்னாடி இருந்து படிங்க, குல்லுன் ஃபீ ஃபலக்கின். சூரியன் ஓடுபாதையும் சந்திரனின் ஓடுபாதையும் சர்வ நிச்சயமா கியாமத்து வரைக்கும் கரெக்டா இப்படித்தான் போயிட்டு இருக்கும்னா அல்லாஹ். முந்தாது பிந்தாது. எல்லா நாடுகளுக்கு தோதுவாக அங்கு உள்ள தட்பவெப்பநிலைக்கு தோதுவா இருக்கு. சில நாடுகள்ல பகல் அதிகம், இரவு கம்மி. சில நாடுகள்ல இரவு அதிகம், பகல் கம்மி. ஆனாலும் சூரியன் ஓட்டம் இருக்குது கரெக்டா. துனியாவுக்கு சந்திரனுடைய ஓட்டமும் கரெக்டா இருக்கு. அதிலும் சொல்ல போனால் நாம் வாழக்கூடிய இந்த நாடெல்லாம் வந்து வருஷம் பூராமே அல்லாஹ்வுடைய பேர் அருளால் மிகச்சரியான இரவும் மிகச்சரியான பகலும் வரும். ரொம்ப மோசமா குறையறதெல்லாம் இல்லை. துனியால சில நாடு இருக்கு 5 மணி நேரம் தான் மொத்தமாவே இரவு, இது பூரா பகல் தான். பகல் அதிகமான நாடுகள் இரவு, இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தனுடைய சூழ்நிலையை வைத்திருக்கு. ஆனாலும் ஓட்டத்துல மாறுபாடு இல்லை. அந்த நாட்டுக்கு கரெக்டா 12 மணி நேரம் வந்துட்டு தான் இருக்கும். அது அதே நேரத்துல வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு அது குறைந்திருக்கலாம். ரப்பினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. இதற்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியலின் ஆழத்தை நம்மால இன்னும் புரிய முடியல. கூடாமல் குறையாமல் சூரியனும் சந்திரனும் ஓடிக்கொண்டே இருப்பது ரப்பினுடைய பிரம்மாண்டமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஆயத்துல 5 சொல்றான் இல்லையா, இரவு பகல் சூரியன் சந்திரன், அப்புறம் நுஜூமு முஸக்கராத்தும் பி அம்ரி, நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுடைய உத்தரவின் பேரில் அவைகள் வசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த சூரியனுக்குன்னு சில பயன்பாடு, சந்திரனுக்குன்னு சில பயன்பாடு இருக்கு. நமக்கு சூரியனும் சந்திரனும் ரெண்டும் வேணும். ரொம்ப அதிகமா நம்ம இபாதத்துக்கு சந்திரன் தான் வேணும். சில நேரங்கள்ல சூரியன் வேணும். தொழுகை நேரங்களுக்கெல்லாம் சூரியன் தேவை. அதிகாலை வெளிச்சம் துவங்கி விட்டது, சூரியன் உதிக்க போகுது, ஃபஜ்ர். உச்சிக்கு சூரியன் வருகிறது, லுஹர். ஒரு மனிதனுடைய நிழல் அவனை போல 1 மடங்கோ அல்லது 2 மடங்கோ வந்துவிட்டால் அசர். 1 மடங்கு நிழல் வந்தவுடன் தொழுகுவார்கள். ஷாப்பியில சவுதியில எல்லாம் தொழுகிறாங்கல்ல, ஒரு 3:45 மணிக்கு. 2 மடங்கு நிழல் சுமார் 5 மணிக்கு, எல்லாம் அசர். சூரியன் மறையுமானால் மறையிறது மகரிப். மறைந்ததற்கு பிறகு
ஒரு செம்மேகம் அதுவும் மறைந்து வெண்மேகம் வரும். அதற்கு பிறகு அங்கிருந்து ஈஷா. இந்த 5 வக்துமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. நமக்கு தொழுகையினுடைய நேரங்களுக்கு சூரியன் வேண்டும். சந்திரனை பொறுத்தவரை நிறைய பயன்பாடு குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றோம். வல் கமர கத்தர்னாஹு மனாசில், யாசின் சூரால தானே வருது. வல் கமர கத்தர்னாஹு மனாசில், சந்திரனுக்கென்று பல்வேறு ஸ்டேஷன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார், பல்வேறு ஸ்டேஜ்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சூரா பனு இஸ்ராயீல்ல ஒரு இடத்துல சொல்றான், வல் கமர் லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், வருஷங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் கணக்குகளை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அல்லாஹ் சந்திரனை வைத்திருக்கிறார். வருஷங்கள் ஹிஜ்ரி, இந்த இது எப்ப பிறக்குது எப்ப முடியுது, மாசம் எப்ப பிறக்குது மாசம் எப்ப முடியுது, இந்த எல்லா கணக்கும் கமரியா என்று சொல்லுவார்கள். இது சந்திர கணக்கு தான். நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய நோம்பு, நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய இத்தா, நம்முடைய கணக்குகள் எல்லாமே சந்திரனை அடிப்படையாக கொண்டவர். யார்கிட்ட போய் கேட்டாலும் அறிவியல் ரீதியா நமக்கு இதை விளக்கி சொல்ல முடியாது. முதல் நாள் வரும்போது கம்பி மாதிரி வருது, முதல் பிற வரும்போது சின்ன ஊசி மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒரு நூல் மாதிரி வருது. ரொம்ப நேரம் கூட இருக்கிறது இல்லை, பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுது. அடுத்த நாள் கொஞ்சம் பெருசா, அடுத்த நாள் கொஞ்சம் பெருசா, 14 நாளைக்குள்ள அட்டா பெரிய ரவுண்டை கொண்டு வந்துடுறான்ல. ஒரு நூல் போல ஒரு கம்பி போல துவங்கிய சந்திரனின் பயணம் 14வது நாளில் பூரண சந்திரனாக இருக்கிறது. மீண்டும் அதே பழைய நிலைமை ரொட்டேட் ஆகுது. அந்த முழு நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக முக்கால்வாசியாகி கால்வாசியாகி ஒண்ணுமில்லாமகி கடைசியில பிற 29ஓ 30ஓ தாண்டுகிற போது ஒரு நாள் இல்லாமையே போயிடும், எங்க தேடினாலும் கிடைக்கல. இந்த நாட்டுல அதுக்கு அமாவாசைன்னு சொல்லுவாங்க, அங்க காணாம போயிடுச்சு. தேஞ்சு 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 எங்கன்னா எங்கேயும் இல்லை, அவ்வளவுதான். இந்த இந்த அறிவியலை சரியாக யாரால் சொல்ல முடியும்? ஏன் சந்திரன் அப்படியே வர வேண்டியதானே டெய்லியுமே பெருசா நல்ல ரவுண்டா 14 அன்னைக்கு இருக்கிற மாதிரியே டெய்லி மகரிப் ஆனோம்னா அந்த பெருசு வந்துடணும். 30 நாளும் அப்படி இருக்கலாம்ல. ரப்பனுடைய சூட்சுமம் இதை புரிய முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அறிவியலாளர்கள் நிலவுடைய சந்திரனுடைய ஓட்டம் இப்படின்னு எழுதுறாங்களே ஒழிய ஏன் தேயுது ஏன் வளருதுங்கிறது சயின்ஸ் ரீதியா இன்னும் முழு ப்ரூஃபோட நிரூபிக்கப்படல. ரப்புக்கு தான் தெரியும். சில பேர் தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ணி தான் வந்து கேட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து அப்படி கேட்டாங்க. 2வது ஜுஸுல வருது, யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். அவங்க கேட்க வந்த ஆளுங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஏன் தேயுது ஏன் வளருது? முதல் நாள் கம்பி மாதிரி ஒரு கூடு மாதிரி ஊசி மாதிரி வர்றது ஏன் வளருது? 14க்கு அப்புறம் ஏன் தேயுது? வளர்பிறை என்பது ஒரு 15 நாள் 14 நாள், தேய்பிறை என்பது 14 நாள். ஏன் இப்படி? வளர்பிறையும் தேய்பிறையும் இல்லாமல் ஒரே பிறையா இருக்கலாமே அப்படிங்கிறத அவங்க கேட்க வந்தது. கேள்வியும் அப்படித்தான் இருக்கு. பிறையை பத்தி சொல்லுங்க. யஸ்அலூனக அனில் அஹில்லா. இதுக்கு அல்லாஹ் பதில் இறங்கி தர்றான். என்ன பதில் தெரியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் சொன்ன விளங்காது. அதனால நாயகமே, நான் சொல்ற பதில நீங்க சொல்லிருங்க. என்னன்னா, பிறையினால் என்னென்ன பயன்னு பதில் சொல்றான். குல்ஹிய மவாகீத்துல் லின்னாஸி வல் ஹஜ், மக்களே உங்களுக்கு நேரங்களை எல்லாம் சொல்லி தர்றதுக்கு பிறை தேவை, ஹஜ்ஜுக்கு பிறை தேவை அப்படின்னு பிறையுடைய பயன்பாட்டை சொல்லுகிறார். நீ ஹஜ்ஜுக்கு போகணும், நீ ரம்ஜான்ல நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும், அல்லது நீ நோன்பை விட ஆரம்பிக்கணும், உனக்கு இது எல்லாமே பிறைதான் சொல்லி பயன்பாட்டை சொல்லி அனுப்பிவிட்டார். அங்கதான் தப்சீர்கள்ல எழுதுவாங்க என்னன்னு, ஒருத்தர் கேட்க வர்றது அவருக்கு தேவையில்லாத கேள்வியா இருந்துச்சுன்னா நாம சொல்ற பதில் அவருக்கு தேவையானது சொல்லலாம்.
என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இவருக்கு ஏதோ தெரியலையாட்டு இருக்குது, நாம ஒண்ணு கேட்டு அவரு ஒண்ணு சொல்றாரு அப்படின்ட்டு போவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது ஏன் குறையுது, ஏன் தேயுது, ஏன் வளருதுங்கிறதுக்கு காரணம் சொல்லி விளங்குகிற அளவுக்கு அன்றைக்கு இல்லை. அப்போ பதில் சொல்லுறான் அல்லாஹ் தஆலா, நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கு ஆணில் அகில்லா, பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்ல வருவது சந்திரனை. ஏறத்தாழ எக்கச்சக்கமான ஸ்டேஷன்களை அதற்கு வைத்து, ஒரு 12 ஸ்டேஷன்கள் வைத்து, ஒவ்வொன்றையும் 29 30 29 30, நம்மள்ட்ட 31 இல்லை இஸ்லாமிய கணக்குல, ஒண்ணு 29 அல்லது 30, இப்படியே கொண்டு வந்து தருகிறான். பிறைய நமக்கு இன்னும் சரியா தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 14வது அன்னைக்கு நல்லா முழுசா பார்க்கும்போது அங்க உள்ளுக்குள்ள சந்திரன்ல என்னமோ தெரியுதுங்கிறதுக்கு ஆளுக்கால் விளக்க எழுதி வச்சிருக்காங்க இஷ்டத்துக்கு. அது என்னமோ வடை சுடுற பாட்டி உட்கார்ந்துருக்குது, அது இப்படி தெரியுது அப்படி தெரியுது, யாரோ யாரையோ துரத்திக்கிட்டு போற மாதிரி தெரியுது. இந்த இது தெரியுமல்ல சந்திரன்ல, சந்திரனுக்குள்ள மேகத்தினுடைய உருவ அமைப்பை இது அந்த உருவமா இருக்கலாம், இந்த உருவமா இருக்கலாம்னு ஏகப்பட்ட காரணங்கள் ஒவ்வொன்றையும். பொதுவாக நாம எதையாவது கொஞ்ச நேரம் உத்து பார்த்தோம்னா அதை ஒரு உருவமா கற்பனை செய்வோம். இது நமக்கு உள்ளது. அது 2 கண்ணு மாதிரி அப்படி இந்த பெருசுக்கு அப்படியே நிக்கிற மாதிரி இப்படிலாம் நினைப்போம். சமயங்கள்ல எதை பார்த்தாலும் அப்படி தோணும் அல்லவா. சந்திரனுக்கு இன்னும் அது எதனால என்ன, அதனுடைய எந்த விஷயமும் நமக்கு தெரியல. போறதுக்கான முயற்சி மட்டும் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் அங்க மனுஷன் வாழ முடியுமா நடந்துட்டு இருக்கு. அங்க கொண்டு போய் கல்லை எடுத்துட்டு வர்றாங்க, அங்க கொண்டு போய் கருவியை வச்சுட்டு வர்றாங்க. என்னென்னமோ முதல்ல கரெக்டா அங்கதான் போறாங்களான்னு தெரியல. ஒண்ணு கொண்டு போய் வச்சுட்டு இது ஏதாவது நமக்கு தகவல் சொல்லுமான்னு பாக்குறாங்க. இப்படி எல்லாம் துனியா ஏறத்தால பலாயிரம் வருஷங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் ரப்பினுடைய தனிப்பட்ட மனிதர்களினுடைய தலையீடு இல்லாத அவன் தனிப்பெரும் ஆற்றல், தனிப்பெரும் படைப்பு. அதுதான் இந்த ஆயத்துகள்ல சொல்லியிருக்கான். இரவு பகல், சூரியன் சந்திரன், அதுக்கடுத்து நட்சத்திரங்கள். ரொம்ப நட்சத்திரத்தை சும்மா ஏதோ அழகுக்காக அங்கங்க வானத்துல புள்ளி புள்ளியா வச்சு ரப்பு என்னமோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம். குரான்ல அப்படியும் வருது. நட்சத்திரங்கள் டெக்கரேஷன்னே வார்த்தை வருது. நாம அழகாக்கினோம் வானத்தை. அழகு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நட்சத்திரங்கள் பெரிய வழிகாட்டிகளாக இருந்திருக்காரு. இப்போ இருக்குது, நாம யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். ஒரு நேரத்தில் நம்மை போன்ற வாகன வசதிகள் இல்லாத காலத்தில் கடல் வழி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டிகள். நட்சத்திரம் நகருகிற அந்த திசையை வைத்து கப்பலை செலுத்துவார்கள். குர்ஆன்ல வருது, அலாமாத்தின் நட்சத்திரங்களின் மூலம்தான் அவர்கள் நேர்வழி வழி பெற்று கொண்டிருந்தார்கள். எகத்ததுன்னா வழியில போறது கரெக்டா. அந்த கரையில படகோ கப்பலோ எடுக்கிற ஒருத்தர் மறு கரையில பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கடல்ல எப்படி வழி, லெப்ட்ல போறதா ரைட்ல போறதா நேரா போறதா, கடல்ல எப்படி போறது, எந்த இதுவும் கிடையாது. இங்க ரோட்லயே நமக்கு நிறைய இங்கங்க அம்புக்குறி போட்டு இப்படி அம்புக்குறி இப்படி அம்புக்குறி எல்லாம் போட்டு வச்சாலும் நம்ம எங்கேயாவது போயிடும். அது இப்போல்லாம் இந்த கூகுள் பாய் சொல்றாருன்ட்டு அதை பின்னாடி எங்கேயோ போட்டு போட்டு போனா சமயத்துல அது முன்னாடி ரோட்ல போய் சொல்லிடுது. அடுத்த ரோட்டுக்கு போறதா முந்தின ரோட்டுக்கு போறதான்னு எந்த குறியும் இல்லை, எழுத்தும் இல்லை, அறிவிப்பவர் யாரும் இல்லை. பரந்த கடல், கப்பல் போகிறது, ஒண்ணுமே கிடையாது. நட்சத்திரம் மட்டும்தான் வழிகாட்டி. சரியா நட்சத்திரத்தை வைத்து போய் அந்த நாட்டுக்கு சேர்ந்து விடுவார்கள். இதெல்லாம் இருந்தது. குர்ஆன் சொல்லுது, அவர்கள் நட்சத்திரங்களின் மூலம் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. ரப்புல் ஆலமீனுடைய மனித தலையீடு இல்லாமல் அவன் படைத்த மிகப்பெரிய படைப்புகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்துகள்ல. இதெல்லாம் உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தேன்கிறான். இதை இறைவன் சொல்ற வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் தானா வந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது.
ஒரு மாபெரும் படைப்பாளியினுடைய நேர்த்தியான நிர்வாகத்திறன் மிக்க ஒருவனுடைய அற்புதமான அணுகுமுறையும் படைப்பும். அதுதான் இது எல்லாமே தானா வந்துச்சுன்னு சொன்னா, நீண்ட காலமாக இந்த மண்ணில் முட்டாள்தனமாக சொல்லப்படுவது ஒண்ணு. சூரியன் தானா வந்துச்சு, சந்திரன் தானா வந்துச்சு, ஏன் அந்த 2 மட்டும் வந்துச்சு, இன்னும் 4-5 வந்திருக்க வேண்டியதானே? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனா சும்மா சொல்லுவாங்க, என்னென்ன தானா எல்லாம் வந்துருச்சு, தானா எல்லாம் வந்துருச்சு, மனுஷனும் தானா வந்தான், தானா மூத்தா போறான், தானா ஏதோ ஆகலாம். கேள்விக்கு பதில் இல்லாதவன் சொல்லக்கூடிய வேலை. ஒரு நேர்த்தியான படைப்பு ரப்புடைய படைப்பு சொல்லிட்டு, இரவு பகல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், அறிவுடைய கூட்டத்தாருக்கு இதிலே ஏராளமான படிப்பினைகள் அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பார்க்கறதெல்லாம் இல்லை, அனுபவிச்சு பார்த்தாவே தெரியும். நல்லா சொல்றான்னு இரவு பகலும்னு, இரவு ஓய்வெடுக்க பகல் உழைக்கன்னு. ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்ததுன்னா மறுநாள் அவர் பாதி மெண்டல் மாதிரி இருப்பார், ஜமாளிக்க முடியாது. அவர் மாதிரி பகல்ல ஒரு மாதிரியா இருப்பார். ஒரு 2 நைட்டு தூங்காம இருக்கட்டும் வேற மாதிரி இருப்பார். அவருடைய மைண்டு அவருடைய கான்சியன்ஸ்ல அது இருக்காது, பித்து பிடிச்ச மாதிரி இருப்பார், என்னன்னே தெரியாது அப்படி இருப்பார். பகல்ல ஒருத்தர் பகல் பூரா தூங்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவேன், ஒரு 2-3 நாளைக்கு அல்லது கொஞ்ச நாளைக்கு அவருக்கும் இதே நிலைமை தான் வரும். அதனாலதான் சில கிதாபுகள்ல மாணவர்களுக்கான ஒழுக்கங்கள் எழுதுறப்ப சொல்லுவாங்க, அசர் டு மகரிப்ல தூங்காதீங்க, தொடர்ந்து ஒரு 40 நாள் தூங்கினா பைத்தியம் பிடிச்சிக்கும் இருக்கு. கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க, அசருக்கு பிறகு அசர் டு மகரிப்ல ஒரு 40 நாள் தூங்கினாங்கன்னு வைங்களேன், பைத்தியம் பிடிச்சிக்கும்னு வருது. பகல் என்பது உறங்க அல்ல, இரவு என்பது உழைப்பதற்கு அல்ல. இன்னைக்கு சர்வதேச அளவில் வணிகமயமாகிவிட்ட போய்விட்ட துன்யாவில், தாராளமயமாகிவிட்ட துன்யாவில் இரவை பகலாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. உடல் ரீதியாக இன்றைக்கு நாம் சந்திக்கிற ஏராளமான இதெல்லாம் அறிவுடைய கூட்டத்துக்குங்கிறான். அறிவுன்னா சிந்திச்சு பார்க்கணும்னு இல்லை, உணர்ந்து பார்த்தாவே தெரியும் தூங்கலன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் அவனுடைய வல்லமையை பேசுகிற போது, அதாவது இப்ப சொல்லிட்டு இருக்கிற வல்லமை பூரா என்னன்னா, மனித சமுதாயத்தில் யாருக்கும் எந்த தலையீடும் இல்லை, ரப்பு மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் சொல்றான். அதுல ஒண்ணு வமா தரஅலக்கும் ஃபில் அர்தி முக்தலிஃபன் அல்வானுஹு, நிறங்கள் மாறுபட்ட உலகத்தினுடைய ஏராளமான படைப்புகள். பூமியில அவன் படைச்சது பூரா நிறங்கள் மாறுபட்டவைகள். அதிலே உபதேசம் பெறுகிற மக்களுக்கு அதிலும் படிப்பினை உண்டுகிறான். எல்லாத்துக்கும் நிறம் மாறி இருக்க, மனிதர்கள், மரமட்டைகள், மலைகள் எல்லாம் நிறம் மாறி. அத்தனை பேரும் ஒரே நிறமா இல்லை. அந்த நாட்டுக்காரங்களுக்கு வேற நிறம், இந்த நாட்டுக்காரங்களுக்கு வேற நிறம். பயங்கரமான வெள்ளையில ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டுருக்கான், பயங்கரமான கருப்புல ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கான். அப்படி ஒரு கருப்பு இந்த 2க்கும் இடையிலையும் உருவாக்கி இருக்கான். நிறைய நிறங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆன்ல வேற இடத்துல வருது, மினன் நாசி வத்தவாபி வல் அன்ஆம், மனிதர்கள்லையும் நிறங்கள், கால்நடைகள்லையும் நிறங்கள், பூமியில ஊறக்கூடிய ஜீவராசிகள்ல நிறங்கள். இதையோ நீங்க இணையதளத்துல யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பறவைகளின் வண்ணங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ் அக்பர், ஆயிரக்கணக்கான நிறங்கள், என்னென்னமோ கலர்ல. ஆடு மாடுகள்ல கலர் இருக்கு. உலக அளவுல எல்லா ஆடும் ஒரே நேரத்துல இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்துல இல்லை. நிறைய நிறங்கள் மாறுபாடு இறைவனின் வல்லமை என்கிறார். 21வது ஜுஸுல ஒரு இடத்துல தன்னுடைய வல்லமை 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 வரிசையா சொல்லிட்டு வர்றப்போ ஒரு இடத்துல சொல்றான், அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்கள் மொழிகள் மாறுபடுவதும் நிறங்கள் மாறுபடுவதும் ரப்பினுடைய அத்தாட்சிங்கிறான்.
மொழி மொழி மட்டும் மாறலைன்னா கம்யூனிகேஷனே பிரச்சனை துனியால. எல்லாத்துக்கும் மொழி இருக்காது, எல்லாத்துக்கும் மொழி இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நிறங்கள் மாறுபடுவது என்னுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா. உலகத்துல எத்தனை நிறங்கள் இருக்கு இதுவரைக்கும் இங்க நம்ம கிதாபுகள்லையும் கணக்கு கிடையாது, அறிவியலாளர்கள்ட்ட அது சம்பந்தப்பட்டவங்கள்ட்டையும் கணக்கு கிடையாது. துனியால எத்தனை நிறங்கள், சும்மா நாமளா 12 கலர் இருக்குதுன்னு சொல்லி 12 ஸ்கெட்ச் பென்சிலை வித்துட்டு இருக்கிறோம், 12 பென்சிலை வச்சு. துனியாவில் உள்ள கலர்கள் எத்தனை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கலருங்கிறது கலர் காம்பினேஷன்ங்கிறாங்கல்ல, எதையாவது 2 கலரை சேர்த்து விட்டா 3வது வேற ஒரு கலரா மாறுது. எக்கச்சக்கமான வண்ணங்கள் இந்த துனியாவிலே உண்டு. வெளிநாடுகள்ல செய்யப்பட்ட நிறங்களை குறித்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அது ஷரியத்திலேயும் இருக்கு. என்னன்னா 3 நிறம் தான் மூல நிறங்கள்னு சொல்றோம். மூல நிறங்கள்னா பேசிக்கா மொத்தமா 3 தான். ஒண்ணு சிவப்பு, இன்னொன்னு மஞ்சள், இன்னொன்னு நீலம். அத்தனை துணியால் இருக்கிற கலர்களுக்கு இந்த 3 தான் தாய், இந்த 3 தான் பேஸ். வேற வார்த்தையில சொல்றதுன்னா இந்த 3 தான் நிறமே. இதுல இருந்து தோன்றியதும் இதை கலக்குகிற போது தோன்றியதும் தான் பிற நிறங்கள். 3 தான். சிவப்பு ஒண்ணு, மஞ்சள் ஒண்ணு, நீலம் ஒண்ணு. சரி, எத்தனை நிறங்கள் இந்த துன்யாவில இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல, குறிப்பா மேற்கத்தியர்கள்ல நடத்தப்பட்ட நாடுகள்ல நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வருது 50,000 சொல்லலாம். சுமார் யோசிக்கவே முடியல. 50,000 நிறம். காலம் செல்ல செல்ல முதல்ல எல்லாம் பச்சை கலரு ப்ளூ கலருன்னு இருந்தாங்க. இப்பதான் சும்மா லேசா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னா ஒரு அட்டை தூக்கி கொடுக்கணும், அதுல அமௌண்ட் கலர் இருக்கு. ரோஸ்ன்னா ரோஸ்ல 15 வகையா போட்டு வச்சிருக்கான். நீளம்னா நீளத்துல நிறைய வச்சிருக்கான். இந்த பச்சை அந்த பச்சை நிறைய பச்சையை போட்டு வச்சிருக்கான். ஆயிரக்கணக்கில் நிறங்கள். நீங்கள் ஒன்ன பிடிச்சி இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்க 3 நிறம் சொன்னோம்ல, சிவப்பு, மஞ்சள், நீலம். இந்த சிவப்பை மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலக்குன்னா ஆரஞ்சு உருவாயிடும். ஆரஞ்சு என்பதனுடைய பிறப்பு எங்க இருக்குதுன்னா, அதுக்கு சிவப்பும் மஞ்சளும் இணைகிற போது உருவாகுவது ஆரஞ்சு. இப்படி என்னென்ன கலர் எல்லாம் வேணுமோ அந்த கலர்கள் எல்லாம் இந்த மூல நிறத்துல இருந்து உருவாகிறது. இப்ப பல்லாயிரக்கணக்கான நிறங்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரி, குர்ஆன்ல ஒரு வார்த்தை நிறங்கள் எல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, இதுல உங்களுக்கு சிந்திப்பதற்கு அத்தாட்சிகள் உண்டுன்றாங்க. இதுல யோசிச்சாங்க, நிறைய யோசிச்சா நிறங்களுக்கும் அந்த நிறங்களை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறது ஆய்வினுடைய முடிவு. அப்படி இருக்கு. பச்சை நிறம்னா பச்சை நிறத்துக்குன்னு சில இதெல்லாம் உண்டு, சிவப்பு நிறத்துக்குன்னு சில இதெல்லாம் உண்டு. அதனாலதான் சில நிறங்கள் அணிய சொல்லி ஹதீஸ்கள்ல வருது, சில நிறங்கள் அணிய வேணான்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. வெள்ளை இருக்கிற நிறங்கள்ல ஆக சிறந்தது. நீங்கள் வெள்ளைகளை உயிரோடு இருப்பவர்களும் அணியுங்கள், உங்களுடைய மௌத்தாக்களுக்கு கஃபனாக வெள்ளையையே அணிவியுங்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அது எப்படி வருது? ஃபைன்னஹா கைருல் அல்வான், நிறங்களில் ஆகச் சிறந்த நிறம் வெள்ளை. ஆடைகளில் அழகிய ஆடை வெள்ளை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கஃபினு ஃபீஹா மௌத்தாக்கும், நீங்கள் உங்கள் மரணித்தவர்களை, அந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் கலர் ட்ரெஸ் போட்டு முஸ்லிம்கள் யாரும் யாரையும் அடக்க மாட்டாங்க, யாரையும் அடக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒத்த வார்த்தை என்ன? நீங்கள் அணியும் போது வெள்ளை ஆடை அணியுங்கள், உங்களில் மரணித்தவர்களை நீங்கள் வெள்ளை துணியால் கஃன் செய்யுங்கள். வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு ஒன்று உண்டு, ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு தாக்கம் உண்டு. இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டம், தீவிர சிந்தனை, கொஞ்சம் படபடப்பா காணப்படுறது. இதுக்கெல்லாம் உள்ள நிறம் சிவப்புங்கிறதுனால சிவப்பு நிறத்தை பற்றி ஆய்வு செய்தே இது அறிக்கையா வந்திருக்கு. வெறுமனே இங்க உள்ளூர்ல உட்கார்ந்து திண்ணையில பேசல,
சர்வதேச அளவில் ஆய்வு செய்யப்பட்ட முடிவுகளே அது. இந்த ஆடை உடுத்தியவர்களையும் இந்த ஆடை உடுத்தியவர்களையும் வைத்து சில நேரம் பரிசோதனைக்கு உட்படுத்தி எழுதப்பட்ட முடிவு, சிவப்பு என்பது கொஞ்சம் படபடப்போடு இருக்கும், சிவப்பு என்பதுல பதற்றம் இருக்கும், சிவப்பு என்பது கொஞ்சம் தீவிர போக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால தானே என்னவோ இங்க சிவப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிற இடத்துக்கெல்லாம் தான் அந்த கலர் போட்டுடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஊர்ல காவல்துறைக்கெல்லாம் அந்த பைட் அடிச்சு விடுறாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு மாதிரி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் அந்த சிவப்பு முக்கோணத்தை போட்டு ஒரு மாதிரி பண்ணி விடுறாங்க. இந்த ரொம்ப பதற்றமா படபடப்பா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த கலர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் செல்வமுடைய சபையில முழு சிவப்புல, அப்படி ஃபுல்லா சிவப்புல ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருந்தவரை 2 ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பெண்களுக்கான நிறமாயிற்று அப்படிங்கிற மாதிரி மென்மையா சொன்னாங்கன்னு இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ஏன் இவருக்கு வேற நிறம் கிடைக்கலையா ட்ரெஸ் போடுறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் போய் மாத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இதெல்லாம் சிவப்பு நிறங்கள் சம்பந்தமா. இந்த பச்சை நிறம்னு ஒண்ணு இருக்கு, சரீரத்துல ரொம்ப விரும்பத்தக்க நிறம். அது நமக்கு என்னமோ தெரியல, இந்த தர்கால எல்லாம் அது இதெல்லாம் பொத்துறதுனால சில பேருக்கு பச்சைனாவே அலர்ஜியா போயிடுச்சு. பச்சை மட்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, பச்சை ஆடை மன அமைதியை தரும்னு வருது. ஆய்வு முடிவே என்ன தெரியுமா, பச்சை ஆடை விரும்புபவர்கள் யாரோ அவர்களுக்குள்ள ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு வருது. டேலண்டட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நீங்க கணிக்கிறவங்க பச்சையை விரும்புவார்கள். அதாவது பச்சை ட்ரெஸ் போடுறது அவசியம் இல்லை, பச்சை உங்களுக்கு பிடிக்குமா, நிறங்கள்ல எது பிடிக்கும்னு கேளுங்க. எனக்கு பச்சை பிடிக்கும்னு சொன்னாருனாவே திறமைகளுக்கான இருப்பிடமாக பச்சை கருதப்படுகிறது. குர்ஆன்ல சொர்க்கம் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸும் பச்சை நிறம் தான் வரும். ரஹ்மான் சூராவுடைய கடைசி வசனம், மின் ஹுதுரின் வ அபுகரியின், பச்சை நிறத்தாலான ஆடை. ரஃப்ரஃபின் ஹுதுரின், சொர்க்கத்தினுடைய விரிப்பு பச்சை கம்பளம். ரஃப்ரஃபின் ஹுதுரின் அப்படின்னு வருது, பச்சை கம்பளம்னு வருது. சூரத்துல் கஹ்ஃப்ல நம்ம ஓதுறோமே சொர்க்கத்தினுடைய ஆடைகள் சம்பந்தமா, மின் சுந்துஸின் வஸ்தபரக்கின் முத்தகியீன ஃபீஹா அலல் அராயிக், அதுல ஹுதுர்னு வருது, பச்சை ஆடை உடுத்திய நல்லடியார்கள். அப்போ சொர்க்கத்துல அணியும் ஆடை, சொர்க்கத்துல பணியாளர்களாக இருப்பவர்களின் ட்ரெஸ், சொர்க்கத்துல கம்பளமாக விரிக்கப்படுவது பச்சை, இது எல்லாமே பச்சை. அதனால் பச்சை என்பது இவற்றுக்கெல்லாம் உள்ள அடையாளமாக கருதப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் நிறங்களை பற்றி ஆய்வு செய்து எழுதியவர்கள் துக்கமாக இருக்கிற போதோ மிகவும் மனசு சோகமாக இருக்கிற போதோ பச்சை நிறத்தை பார்ப்பது அல்லது பச்சையை அணிவது, இவைகளெல்லாம் அந்த மனபாரத்தை குறைக்கும்ங்கிற மாதிரி இருக்கு. படிப்பவர்களுக்கு முன்னால் பச்சை நிறங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு ஒரு ஆய்வு உண்டு. அதனாலேயே இன்றைக்கு உலகத்தினுடைய 70% நாடுகள்ல லைப்ரரியினுடைய நிறம் பச்சையா இருக்கும். லைப்ரரிக்கான கலர் பல நாடுகள்ல அது யூனிஃபார்ம். எப்படி ஸ்டேஷனுக்கு ஒரு கலர் இருக்கும், ஒரு தீயணைக்கிற படைக்கு ஒரு கலர் இருக்கும், அந்த மாதிரி லைப்ரரிகளுக்கான கலர்ல பச்சை வைத்திருக்கிறார்கள். காரணம், படிக்குவதற்கு ஏற்ற சூழல் என்பது பச்சை நிறத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை விரும்பி இருக்கிறார்கள், பச்சை ஆடைகளை. சொல்ல போனா ரசூலுல்லாவுக்கு இருக்கிற நிறங்கள்ல பிடிச்சது எதுன்னு கேட்டா முதல்ல வெள்ளையை சொல்லலாம், வெள்ளைக்கு அடுத்தது பச்சை தான் ரசூலுல்லாவுக்கு பிடிச்சது. அபூ ரிம்ஸா அப்படின்னு ஒரு சஹாபி, அபூ ரிம்ஸா அத்-தமீமி, தமீமி குடும்பத்தை சேர்ந்த அபூ ரிம்ஸா சின்ன வயசுல ஒரு சின்ன பையனா இருந்தாரு. அவங்க தகப்பனார் கூட ரசூலுல்லாவை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, எங்க அத்தா என்னை ரசூலுல்லாவை கூட்டிட்டு போனாங்க, நான் போனப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே மேல 2 ஆடையுமே பச்சை நிறத்தில் அவர்கள் உடுத்தி இருந்ததை நான் பார்த்தேன். அபூ தாவூத் சரியான அறிவிப்புல இந்த ரிவாயத்து இடம்பெறும். அபூ ரிம்ஸா அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு. இப்ப என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த ஆடைகளில் பச்சை இருந்திருக்கிறது அப்படின்னு இருக்கு. எந்த இடமெல்லாம்
திருக்குறானிலும் ஹதீஸிலும் பச்சையான ஆடைகளை பற்றி நிறங்களை பற்றி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கைக்கு அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பூமியின் தாவரங்களுக்கு இறைவன் வழங்கியது பச்சை துணி, பச்சை போர்வை, பச்சை தான். மரம், செடி, கொடி, புல்வெளி அத்தனை. இன்னைக்கே ஏதாவது கண்ணில் குளறுபடி அப்படி இப்படி பார்வை தெரியல, கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு ஏதாவது போனா டெய்லி காலையில பசுமையா இருக்கிற இலைகளையோ பச்சை பசேன்னு இருக்கிற மரங்களையோ புல்லுகளையோ கொஞ்ச நேரம் பாருங்க, பார்த்துட்டு உட்காருங்கிறாங்க. சில பேர் போனோம்னா அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. பச்சையை கண்களிலே வாங்கி கொள்ளுவதால் பார்வை வலுப்பெறுகிறது என்பது இன்றைக்குள்ள கண் மருத்துவர்கள் கூட சொல்றது. எல்லாம் சொல்றான், முக்தலிஃபுன் அல்வானுஹு, நிறங்கள் மாறுபட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் எவைகளை எல்லாம் படைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோசித்தால் அடிப்படை உண்டு என்று சொல்லுகிறான். இப்போ இரவு பகலை சொன்னான், சூரியன் சந்திரனை சொன்னான், நட்சத்திரங்களை சொன்னான், அதற்கு பிறகு நிறங்கள் மாறுபட்டிருக்கிற உலகத்தின் எல்லா படைப்பையும் சொன்னான். எல்லா நிறமும் இருக்கு. இந்த நிறத்துக்கு பேரு தான் நம்மளால வைக்க முடியல. சில நிறமெல்லாம் என்ன நிறம், நம்மளா ஒரு நிறம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன தெரியுமா? மா நிறம்னு பேர். மாப்பிள்ளை எப்படி இருப்பார்? கருப்பா இருப்பாருன்னு சொல்றதுக்கு வெக்கம். கருப்பா இருப்பாருன்னு சொன்னா என்னமோ கொஞ்சம் கேவலம் பாதி. உடனே நம்ம சொல்றது என்னன்னா மா நிறமா இருப்பார். மா நிறம்னு ஒரு நிறமே இல்லை. மா நிறம் அதாவது ஹதீஸுகள்ல இப்ப இந்தியா மற்றும் இலங்கையில வசிக்கக்கூடிய வெள்ளை அல்லாதவர்களுடைய நிறங்கள் சொன்னாங்க கோதுமை நிறத்தவர்கள் அப்படின்னு வருது. கொஞ்சம் ரொம்ப வெள்ளைக்கு போகல, லைட்டா கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்குது, கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கு. இந்த மாதிரி கலருக்கு கோதுமை நிறம் கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சதுதான் மா நிறம். மாப்பிள்ளை எப்படி இருப்பார்? மா நிறமா இருப்பார். அதாவது மஞ்சள், சிவப்பு, வெள்ளை அந்த மாதிரி அது ஒரு வண்ணமாக்குறதுக்கு முயற்சி பண்றோம். அப்படி ஒரு வண்ணம்ங்கிறது கிடையாது. உலகத்துல எத்தனை வண்ணம் இருக்கிறதோ எல்லா வண்ணத்தையும் அல்ல மாறி மாறி வச்சிருக்கு. பின்ன எல்லாம் ஒரே வண்ணமா இருந்தான்னு யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை குழம்பி போயிடும். வாழ்க்கை குழம்பி போயிடும். மண்ணுக்கு நிறம் வேற, மரத்துக்கு நிறம் வேற. வாழ்க்கைக்கே இது தேவை. மண்ணு இந்த கலர்ல தான் இருக்கும், மரம் அந்த கலர்ல தான் இருக்கும். துனியா பூராமே அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். நிறங்களை மாறுபட்டு வைப்பது என்பது அவனுடைய அத்தாட்சி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அல்லாஹ் இந்த 14வது வசனத்துல சொல்றான், கடல் எனது அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடலின் மூலம் பெரும் பயன்கள்ல இது குறித்து விரிவாக அடுத்த வாரத்துல பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அதிலிருந்து உயர்ந்த ரக ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொள்ளுகிறீர்கள். கப்பல் கடலை கிழித்து கொண்டு செல்லுகிறது, அதுவெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது. கப்பல் மூலமாக நீங்கள் தொழில் செய்கிறீர்கள். இது எல்லாமே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அப்படின்னு சொல்லி கடலும் கடல் சார்ந்த பயன்பாடுகளும் கடலும் கடலின் மூலமாக நாம் பெறக்கூடிய ஏராளமான பயன்களை அல்லாஹ் சொல்லுகிறான். தொடர்ந்து அடுத்த தப்சீரில் கடல் மூலமாக அல்லாஹ் இந்த மண்ணில நிகழ்த்தி இருக்கிற அதிசயங்களை எல்லாம் தப்சீர்களின் வழியாக பார்ப்போம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பேராற்றல் பெற்ற ரப்புல் ஆலமீனை அவனுடைய படைப்புகளை பார்த்து படைத்தவனை உணர்ந்து அறிந்து விளங்கி அவனை வணங்கி வழிபடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நமக்கு தருவானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.